நீங்க வில்லன் கேரக்டர் சொன்னீங்க. வில்லன் கேரக்டர் தாண்டி ஒரு போலீஸ் இவ்வளோ சம்பவங்கள் நடக்குது. கச்சா முச்சான், கச்சா முச்சா முச்சான்னு கொலை நடந்துகிட்டே இருக்குது. ஒரு மீடியாவுக்கு தெரியாதா? பிரகாஷ் ராஜும் அவர்கிட்ட 2 போலீஸ் மட்டும் மொத்தம் 3 போலீஸ் இந்த கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்களா? அவங்களுக்கு உயர் அதிகாரி கிடையாதா? ஒரு சின்ன ஒரு சீனாவது வச்சிருக்காங்கல்ல, ஒரு தலைமைச் செயலகம் மாரி காமிச்சு, ஒரு முதல்வருடைய பார்வைக்கு இந்த விஷயம் போறா மாரி, அவர் வந்து என்னையா நடக்குது இத? அப்படின்னு சொல்ற மாரி, டிஐஜி தலைமையில, டிஜிபி தலைமையில ஒரு குழு அமைக்கிற மாரி, ஏதாவது ஒரு சும்மா பாசிங் சீன்லயே வரும். இவர் ஏசியா, டிசியா, உளவுத்துறையா? அவர் வந்து ஒரே ஒரு டயலாக் மட்டும் சொல்றாரு. அந்த டயலாக் கூட சரியா கன்வே ஆகல. ஒரு நேர்மையான எஸ்ஐ அவருடைய அப்பாவை கொண்டு விடுகிறார்கள். அதனால அந்த களத்துல இறங்கி இந்த ரவுடி கேங்க முடிக்கணும்னு பாக்குறாரு. லாஜிக்கே இல்லாம இருக்குது. முதல் மீடியா ஒரு ஏரியாக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நீ மீடியா எப்படி வந்து தீயா பத்தினு சென்னையில் சில காலத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. எப்படி இன்னைக்கு வரைக்கும் ஆறாத விஷயமா இருக்குது. இந்த கதைக்களமே எங்கன்னு தெரியல. தனுஷுக்கு வந்து முதல் ஆஃப் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு திரைக்கதை விறுவிறுன்னு ஒரு படம் இயக்க தெரிஞ்ச அவர் 2வது பாதியில எங்க அவர் ஸ்டக் ஆனது எது ஏதுன்னே புரியல.